வெல்கம் டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன். கோவக்காய் வில்லி காரம்னா வெங்காயம் வச்சு கோவக்காய் காரம் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ அளவு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், தனியா கொத்தமல்லி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒரு 8 மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 2 கம்மி ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ஜீரகம், வெந்தயம், தனியா, மிளகாய் எல்லாத்தையும் நல்லா குறைச்சி வச்சு நல்லா ஸ்மெல் வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வாசம் சூப்பராக வரணும். ஃப்ளேம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுற பொரியல். அதனால் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி 2 பெரிய வெங்காயம் அதையும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இன்னொரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. கோவக்காய் இதில் நம்ம பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வறுத்து வச்சாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை இந்த எண்ணெய் போட்டு கருவேப்பிலெல்லாம் தாளித்து இந்த கோவக்காயை வதக்கிக்கணும். கடுகு சும்மா ஒரு 2 போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஜீரகம், வெந்தயம்லாம் வறுத்து வச்சுருக்கோம். சும்மா அந்த எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சமாக கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு போட்டு மூடி வைக்கணும். கோவக்காய் உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். பிபியை கண்ட்ரோல் பண்ணும். கோவக்காய் சுகருக்கும் கண்ட்ரோல் பண்ணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது கோவக்காய். அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரியல் பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லா கோவக்காயை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி கூட வேணும்னா ஆட் பண்ணி தண்ணி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா வேகணும். வேகாமல் பண்ணக்கூடாது. கோவக்காய் நல்லா வேக வச்சாதான் சாஃப்டாக. வெந்த உடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி மாதிரி, ரொம்ப நைஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்சியில் ஒரு 2 ரன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டும் சும்மா பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு பெரிய வெங்காயம் 2, பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து இதையும் கொரகொரப்பாக ஒரு ரன். அதுலேயும் கொஞ்சம் நம்ம கோவக்காயிலையும் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி ரன் பண்ணி வச்சுக்கோங்க. கொரகொரப்பாக ஓட்டுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதுக்குள்ளே நம்ம கோவக்காய் வெந்துடும். நம்ம இந்த மசால் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கோவக்காய் வெந்துடும். குறைச்சி வச்சு நல்லா வேக வைங்க. கோவக்காய் நல்லா வேகணும். இப்போ இந்த மசாலும் ரெடி. பாருங்கள், கோவக்காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கலந்து விடணும். கோவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதால பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தெல்லாம் போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் எடுத்து அமுத்தியும் பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம கரண்டிலேயே அப்படியே கட் பண்ணி இது காய் வெந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு காய் வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். இது லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். கோவக்காய் சாதம் அப்படின்னு சொல்லாமையே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க எல்லோரும், பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கும் நம்ம கூட வச்சு சாப்பிட்லாம். வெந்துடுச்சு, நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு இப்போ கோவக்காயும் வெந்துடுச்சு, மசாலும் எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக ரெண்டும் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு தேவையில்லை.
மசாலா அரைச்சதை போட்டு கோவக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கோவக்காய் வெங்காய காரம், கோவக்காய் வில்லி காரம் அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவாங்க. இது சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே, தோசைக்கு, எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிப்பிங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து சூடான சாதத்தில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூடான சாதத்தில் இந்த மாதிரி நம்ம செய்த கோவக்காய் பொரியல் வெங்காயம் காரம் அதை கொஞ்சமாக நம்ம சூடான சாதத்தில் நெய் போட்டு நம்ம இந்த பொரியலை சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோன்ற அளவே தெரியாமல் நம்மளுக்கு சாதம் உள்ளே போகுங்க. ரொம்ப சூடாக இருக்கிறதால நான் ஸ்பூனில் கலக்கி விட்றேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கோவக்காய் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.